ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அப்பா ஸ்டைலில் சப்பாத்தி போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் பார்த்தேன் கிச்சனில் எங்கள் அப்பா சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அப்பா சொன்னாங்க, இன்றைக்கி நான் டின்னர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே, அப்போது இன்றைக்கி நீங்கள் சப்பாத்தி போடுறத நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன். எங்கள் அப்பா போடுற சப்பாத்தி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் எங்கள் அப்பா சப்பாத்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது எங்கள் அப்பா மாவு பிசைஞ்சு நல்லா வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் மாவை நல்லா அடித்து அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வைக்கிறாங்க. இப்படி பண்ணிவிட்டு பால்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ உருட்டி அப்போ சப்பாத்தி போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாலை எடுத்து உருட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் மாவு கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஸோ இது உருட்டும் போது இந்த மாவு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு இதை நல்லா உருட்டணும். ஸோ இப்படி உருட்டிட்டு அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி ரவுண்டாக வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக மாற்றுவாங்க. நாலாக மடித்து ட்ரையாங்கிள் மாதிரி மாற்றுவாங்க. அப்படி மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் அதுலேருந்து ரவுண்டு ஷேப் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்போ மடிக்கிறாங்க, மடித்து நாலாக போடுவாங்க. அப்போ நாலாக போடுறப்ப அந்த நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்ச் போல் நல்லா இருக்கும். அந்த சப்பாத்தி பொங்கி வரும். நான் போடுற சப்பாத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமுக்கு தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பிகாஸ் நான் மாவு ரொம்ப பீட் பண்ணி பிசைய மாட்டேன், ஓரளவுக்கு தான் பிசைவேன். அதே மாதிரி ஃபோல்டு பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா ஸ்டைலில் நான் போட மாட்டேன், நான் என்னோடய ஓன் ஸ்டைலில் போடுவேன். அதே மாதிரி என் சப்பாத்தி ஷேப்லெஸ்ஸாக வரும், ஆனால் அப்பா சப்பாத்தி ரவுண்டாக வரும். அப்பா சப்பாத்தி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ப்ரான் கிரேவி கூட, கிரேவிஸ் எது கூட வச்சும் சாப்பிடலாம். பொட்டேட்டோ கூட்டு கூட, ஈவன் கரீஸ் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் சப்பாத்தி அண்ட் சிக்கன் கறி இல்லை ப்ரான் கிரேவி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்பா சப்பாத்தி உருட்டி ரவுண்டாக தந்துட்டாங்க. அதை நான் சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன். ஸோ நான் போட்டுட்டு கையால் தான் அதை பரட்டி அதை நல்லா பொங்கி வர்றது வேறு நான் சிம்மில் வச்சு வேக வைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சட்டி சூடாயிருக்கும் இல்லையா? ஸோ சிம்மில் வச்சு இதை பொங்க வைப்பேன். ஸோ இது இப்போது உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர்றது, அது ரைஸ் ஆகி வருது. ஸோ இது பொங்கி வருது. என்னோடய சப்பாத்திஸ் லைட்டாக தான் பொங்கும், ரொம்பலாம் பொங்காது அப்பா சப்பாத்தி மாதிரி. ஸோ அப்பா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சப்பாத்தி போடுவாங்க. இன்னும் அதை நான் லேர்ன் பண்ணல. அப்பா போடுறது பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க சப்பாத்தி. ஸோ பொங்கி வரும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது பிச்சு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். எனக்கெல்லாம் போட்ட சப்பாத்தி, என்னோடய சப்பாத்தி 1 ஹவருக்குள்ளே சாப்பிட்றணும். இல்லைன்னா அது கொஞ்சம் டைட்டாக ஹார்டாக அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் எங்கள் அப்பா போடுற சப்பாத்தி ஃபுல் டே 24 ஹவர்ஸ் அப்படியே இருக்கும், அது ஹார்டே ஆகாது. ஈவன் அதை சூடாக்காமல் கூட அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்னோடய சப்பாத்தி அப்படி கிடையாது, ஹார்டாயிரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ காலைல நான் சப்பாத்தி போட்டிருக்கேன், எக்ஸஸாக ஈவினிங் எனக்கு சாப்பிடணுன்னா நான் அதை அப்படியே பிளேட்டில் மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு ஈவினிங் மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா, அதில் 1 மினிட் அதை செட் பண்ணி ஒரு பீங்கான் பிளேட்டில் வச்சு இது பண்ணுவேன். பீங்கான் பிளேட்டில் வச்சு சூடு பண்ணுவேன். இப்போ நம்ம சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.